ஸ்ரீமன் நாராயணீயம் 22ஆம் தசகம் அஜாமிளஞ்சரிதம். நல்லதோர் அந்தணன் நான்மறை கற்றவன் இல்லறம் தன்னிலே நல்லறம் செய்தவன் தன் தந்தை சொல்லவே வனம் சென்று ஏகினான் நன்மையே இல்லாத மாதிடம் வீழ்ந்தனன். இயல்பிலே அறவோன் அதில் ஐயமில்லை மயங்கியே நின்றான் பெண்ணாசை தன்னால் அறவழி நீங்கினான் பற்றினை வைத்தான் இறையுந்தன் பெயர் கொண்ட தன் மகன் மீதே. கூற்றுவன் தூதுவர் மூவரை கண்டான் ஆற்றாமையால் தன் மகனை அழைத்தான் தீவினை பலவாறு செய்திட்ட போதும் நாவிலுன் நாமம் நல்வினை தானே. பாவியவன் எற்றுணை நன்மையும் இல்லை ஆவியது பிரிகையில் மகனை விழித்தான் நாராயணாவென்னும் பெயர் கேட்ட போதில் ஆறாவமுதன் நின் தூதரும் வந்தார் காணுதற்கினியர் பட்டாடை கொண்டோர் பேணுகிற நின்போல் நாற்கரமுடையோர். யமனவன் ஏவலர் பாசத்தால் வலிக்க யமர் இவர் விடுகென நின்னவர் உரைத்தார் தாவியே தடுத்தனர் கூற்றின் தூதரை பாவியின் தீவினை விரித்துரைத்தாரே. தெரிவாக உரைத்தார் ஏவலர் நோக்கி அறிவிலே சிறந்தீர் தீவினை யாவும் நீங்கிய பின்னும் தண்டனை ஏனோ ஓங்கிய பாவமும் கழிந்தது அன்றோ. எண்ணங்களன்றோ பாவத்தின் ஊற்று வண்ணமாய் செய்த விரதங்கள் யாவும் ஆசையால் செய்த தீவினை நீங்கும் வாசனை நீங்கவே நாரணன் நாமம். தீவினை 1000 கோடி என்றாலும் பாவியென இவனை கூற இயலாது மரிப்பதன் முன்னம் உரைத்தனன் அன்றோ அரியவன் நாமம் தானுயித்தாமே. தீயது விறகினை எரிப்பது கண்டீர் தீயதை விலக்கும் நாரணன் நாமம் நோயது மருந்தினால் நீங்குதல் போல மாயவன் பெயரால் போய்விடும் பாபம். காவலர் நின் நாமம் பெருமையை சொல்ல ஏவலர் மறைந்தார் விடைகளின்றியே அந்தணன் உன்னடி மனதால் தொழுதான் வந்தவர் உன் பதம் கூட்டியே சென்றார். ஏவலர் சென்றார் யமனிடம் சொன்னார் காவலர் உரைத்த நின் பெயர் பெருமை அரியின் பக்தரை அணுகாதீர் என்றார் அரிது நின் கருணை எனை காத்தருள்வாய். 22ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.